ஃபஸ்ட்டு மருதாணி ஒரு கட்டு எனக்கு கையில் வைக்கணும். அப்பப்போ பசங்களுக்கு நல்லதில்லை, கொஞ்சம் சூடுக்கு, வெய்ய காலத்துக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் புதினா கட்டு, அந்த கொத்தமல்லி மறுபடியும் கிரேவிலாம் வைக்கணும்ல, பத்தாமல் போச்சுன்னா. ஸோ அதுக்காக இது என்ன கீரை தெரியுதா? இது பேர் நிறையா பேர் சொல்லுவாங்க. சாட்ன கீரை எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லது. அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது நாளைக்கு செய்வேன். இது சண்டே மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து சுண்டைக்காய். கிடச்சிது, நல்லா இருந்தது நாளைக்கு செய்கிறதுக்கு. இதுவும் காரக்குழம்பு வைப்பேன். சுண்டைக்காய் இதுவும் வாரம் வாரம் வாங்குறது. 30 ரூபா சொன்னாங்க, பரவாயில்ல. அது கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய்க்கு ஒரு 4-5 நாய் இருக்குது. அதுக்கு தனியாக சாப்பாடு செய்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் வச்சு, கோழியோட இந்த வேஸ்ட்டெல்லாம், ஸ்கின்னு, அது இது எல்லாமே. அடுத்து சிக்கனு எங்களுக்கு பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேர்த்து 1.5 kg வாங்கினேன். இது கடைசியாக கேட்பேன், ஈரல் கொடுப்பாங்க, பிடிக்கும் எனக்கு. கல்லீரல் ஒன்று, மண்ணீரல் ஒன்று தருவாங்க. நான் 2 ஈரலுமே ஒரு இது தான் போட்டிருக்கு. இது ஃப்ரீயாக தருவாங்க, நான் எப்போவும் அங்கே வாங்கிறதுனால. ஓகேவா? கை சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ யாரும் என்ன எப்படி வச்சுருக்காங்க வரலன்னு நினச்சிக்காதீங்க, சரியாகலை இன்னும் அது. ஓகே நண்பர்களே, இனிமேல் நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்கும்போது லைவ் போடுறோம். கண்டிப்பாக எல்லோரும் லைவ் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய பொண்ணு தான் சமைக்க போகிறாங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தயிர் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினேன். ஸோ பழசாக எதுவும் நான் வாங்கி வைக்க மாட்டேன், அப்பப்போ வாங்கிட்டு காலி பண்ணிவிடுவேன். 6 லிட்டர் கர்டு பிரியாணிக்காக.